வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மதுரை கே நகரில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இப்பவே மதுரையே கலங்கி போச்சு. திமுக என்றாலே ஊழல் கட்சி என்பதற்கு உறுதியாகி போய்விடும். மதுரையே மாநகராட்சியே இன்னைக்கு கதி கலங்கி போய்விட்டது. மதுரை மக்கள் இன்றைக்கு திமுகவை புறந்தள்ளி விட்டார்கள். 2 அமைச்சர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யல. நேற்று பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. மூர்த்தியை வந்து பார்த்தாராம் பாலம். இந்த பாலம் எங்க காலத்திலேயே வரைபடம் போடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு எங்க அம்மா காலத்துல 2012 அறிவிக்கப்பட்டு அப்பவே 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அப்புறம் எங்க பொதுச் செயலாளர் 164 கோடி ரூபாய், அப்புறம் 170 கோடி ரூபாய். இந்த வரைபடங்கள் டிபிஆர் தயார் பண்ணதெல்லாம் எங்க காலத்துல அதே தான். எங்க காலத்திலே எல்லாமே அந்த பேசி முடிக்கப்பட்டு விட்டது. ஒண்ணு நார்த் கேட்டு கோபாலகிருஷ்ணன் உரிமையாளர், அவர் தான் காலதாமதப்படுத்தார் நீதிமன்றத்தில். அந்த நீதிமன்றத்தை வழக்கம் முடிவு தருவாயில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவேதான் நாங்க பூமி பூஜை போடலையே ஒழிய மதுரைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யல. நேற்று அமைச்சர் சொல்றாரு, மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் 10 ஆண்டுகளுடைய மக்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு நாங்கள் எடுத்திருக்க நடவடிக்கை. 10 ஆண்டுகள் நாங்கள் சும்மா இல்லை. மதுரைக்கு இன்னைக்கு மதுரையினுடைய அளவுக்கு, மதுரையை பெருமைப்படுகின்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனா திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது இங்க இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். அதே மாதிரி எங்க பொதுச் செயலாளர், நிதி கொடுத்த உதவியவர் பொதுச் செயலாளர். 8000 கோடிக்கு பணிகள் நடந்திருக்கிறது. இவங்களை மாதிரி சும்மா வாய்வு பந்தல் போடுறதில்ல. நாங்கள் வாய்ப்பந்தலே போடலை. நாங்கள் எல்லாமே களமாடி இருக்கோம். இதுக்கு அத்தாச்சி முல்லை பெரியார் அணை, இங்கே 10 பாலங்கள் கட்டியிருக்கோம். இந்த 2 பாலத்துக்கும் நான் இதை கூட நேற்று என்னன்னா துணை கேள்வினால மறு கேள்வி நான் கேட்க முடியாம போச்சு. அவரா அதை பந்தல் போட்டு அவரே பேச ஆரம்பிச்சுட்டார், புகழ் வாழ்வைத்த ஆரம்பிச்சுட்டார். தென் மாவட்ட மக்களுக்கு மதுரை மையமாக உள்ளது. தீபாவளியை முன்னிட்டு வெளியூர்களில் வேலை பார்க்கும் ஏராளமானோர் மதுரை வந்து சொந்த ஊருக்கு பஸ் மற்றும் ரயில்களில் செல்கின்றனர். இதற்காக பல்வேறு சிறப்பு பஸ்கள், சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பஸ் மற்றும் ரயில்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் சொந்த வாகனங்கள் மற்றும் வாடகை வாகனங்களில் புறப்பட்டனர். இதனால் மதுரையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எம்ஜிஆர் பேருந்து நிலையம், பாண்டி கோயில், கோரிப்பாளையம் டு சிம்மக்கல், தெற்கு வாசல் மாநகர வழி சாலை என அனைத்து பகுதிகளிலும் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் முன்பு வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நெரிசல் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் பாண்டி கோயில் வரை நீடிப்பதால் 5 கிலோமீட்டர் வரை வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். மதுரை டு மேலூர் சாலைகளில் நீண்ட வரிசையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பஸ்கள் பஸ் ஸ்டாண்டிற்குள் செல்ல முடியாமல் சிரமப்படுகின்றன. சிக்னல் போட்டதும் ஏற்கனவே சிக்னலில் காத்திருக்கும் வாகனங்கள் கே நகர் ஒத்தக்கடையை நோக்கி நகருவதற்குள் அடுத்த சிக்னல் விழுந்து விடுவதால் பஸ் ஸ்டாண்டிற்குள் பஸ்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன.
கடலூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான தடகள போட்டி அணைப்புதூர் டி பப்ளிக் பள்ளியில் கடந்த 16ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து நடக்கிறது. முதல் நாள் போட்டியில் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். 2ஆம் நாள் போட்டி நேற்று துவங்கியது. மழையால் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மழை ஓய்ந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட போட்டிகளான போல் வால்ட், குண்டு எறிதல், சங்கிலி குண்டு எறிதல், தொடர் ஓட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன், மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் தலைமை வகித்தனர். மாவட்ட விளையாட்டுப் போட்டிகளின் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் போட்டியை ஒருங்கிணைத்தனர். 2 நாள் நடந்த மாவட்ட போட்டியில் முதல் 2 இடங்களை பிடிப்பவர்கள் மாநில போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவர். மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் வருவாய் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையிலான பாரதியார் தின விழா போட்டிகள் கடந்த 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. போட்டியின் இறுதி நாளான இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே டேபிள் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் மற்றும் இரட்டையர் 14, 17 மற்றும் 19 வயது பிரிவுகளின் கீழ் நடைபெற்றன. இதில் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் 14 வயது பிரிவில் ஸ்பார்டான்ஸ் பள்ளி முதலிடம் பெற்றது. சௌராஷ்டிரா பெண்கள் பள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. 17 வயது பிரிவில் மாடல் பள்ளி முதலிடம் பெற்றது. CSR மெட்ரிக் பள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. 19 வயது பிரிவில் லே சாட்லியர் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பிடித்தது. TVS பள்ளி 2ஆம் இடம் பெற்றது. ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் 14 வயது பிரிவில் சேதுபதி பள்ளி முதலிடம் பிடித்தது. TVS பள்ளி 2ஆம் இடம் பெற்றது. 17 வயது பிரிவில் டால்பின் பள்ளி முதலிடம் பிடித்தது. சேதுபதி பள்ளி 2ஆம் இடம். 19 வயது பிரிவில் செயின்ட் பிரிட்டோ பள்ளி முதலிடம் பிடித்தது. செயின்ட் ஜான்ஸ் பள்ளி 2ஆம் இடம் பெற்றது. மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டி இரட்டையர் 14 வயது பிரிவில் ஸ்பார்டன்ஸ் பள்ளி முதலிடம் பெற்றது. செயின்ட் ஜோசப் பெண்கள் பள்ளி 2ஆம் இடம் பெற்றது. 19 வயது பிரிவில் லே சாட்லியர் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பெற்றது. TVS பள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. ஆடவர் டேபிள் டென்னிஸ் போட்டி இரட்டையர் 14 வயது பிரிவில் சேதுபதி பள்ளி முதலிடம் பெற்றது. PKN பள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. அதேபோல் 19 வயது பிரிவில் ராஜன் மெட்ரிக் பள்ளி முதலிடம் பெற்றது. MSR மெட்ரிக் பள்ளி 2ஆம் இடம் பிடித்தது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் வரும் நவம்பரில் நடக்க இருக்கும் மாநில அளவிலான போட்டிகளில் மதுரை பள்ளி மாணவர்கள் சார்பில் கலந்து கொள்வர்.